ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தினம் ஒரு திருக்குறள் அதில் டே 8 கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 to டே 7 கண்டென்ட் திருக்குறள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் குறள் எண் 8. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது ஒருத்தங்க நல்ல ஒழுக்கத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த நல்ல ஒழுக்கம் ஒரு விதை போன்றது. ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஒரு விதையை விதைச்சோன்னா, அதாவது ஒரு நல்ல விதையை விதைக்கிறோம் அப்படின்னா, அந்த விதையிலேருந்து ஒரு பெரிய பிளான்ட் வளர்ந்து அது நமக்கு நல்ல ஃப்ரூட்ஸாக இது கொடுத்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போல் ஒருத்தங்க நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தாங்கன்னு வைங்களேன், அது ஒரு நல்ல சீட் போல் நாளை பின்ன அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஹாப்பினஸை கொடுக்கும். அதுவே ஒருத்தங்க தீய ஒழுக்கத்தில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அது எப்போவுமே அவங்களுக்கு துன்பம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் மூலம் விளக்குகிறார். அப்புறம் சொற்பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடும்பை. இடும்பைங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னா துன்பம். செகண்ட் வேர்ட் பாருங்கள், வித்து. வித்துங்கிற வேர்டோட மீன் விதை, அதாவது சீடுன்னு அர்த்தங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.